அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு எல்லாருக்குமே ரொம்ப பொருத்தமான தலைப்பு தாங்க. ஏன்னா கவலை இல்லாத மனிதனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கவலையை நாம் தேடி தேடி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சில பேர் கவலைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க. கவலைப்படுறது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கவங்களெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கவலைகளில் பலவிதம் இருக்குங்க. அதில் கடந்த கால கவலை, நிகழ்கால கவலை, எதிர்கால கவலை அப்படின்னு கவலைகளில் பலவிதப்பட்ட கவலைகள் இருக்குது. அந்த கவலைகள்லாம் நாம் தவிர்க்க முடியுமா, தவிர்க்கலாமா, அவசியமா, அதெல்லாம் தான் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கவலைப்பட்டு உன்னை கொள்ளாதே அப்படிம்பாங்க. கவலையால் உடல் உபாதைகள் அதிகமாகி நோய்வாய்ப்பட்டவங்க எக்கச்சக்கங்க. அந்த கவலையை நாம் எப்படியெல்லாம் இல்லாமல் கையாளலாம் அப்படின்னா, ஒரு தாய் தன் குழந்தைய எப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாளோ அதே மாதிரி அந்த குழந்தைகளும் தாயிடத்தான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குங்க. எந்த ஒரு ரோடை கிராஸ் பண்ணால் கூட தன் தாய் கையை பிடிச்சிட்டு அந்த குழந்தை கண்மூடித்தனமாக கிராஸ் பண்ணணும், சின்னதுங்கள. ஏன்னா நம்ம அப்பா நம்மளை கவர்ந்து பண்ணிடுவாங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. அப்படி தாங்க நாமளும் முழு நம்பிக்கையாக கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு எந்த ஒரு செயல்லையும் துணிச்சலாக இறங்குனீங்கன்னா அந்த கடவுள் நம்மளை தாய் போல, தாய்க்கும் மேலே அழகாக நம்மளை பாதுகாப்பார் அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மளோட கவலைகள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகும். இது ஒரு முக்கியமான காரணம். கவலைக்கு முக்கியமான காரணம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. இதுதான் முக்கியமாக மெயினாக. நாம் நினைக்கிறோம், ஆனால் இது நடக்கலையே. பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஒன்று, அது நடக்கலையே அப்படிங்கிறது தான். இதை தான் கண்ணதாசன் அழகாக சொல்லியிருப்பார். நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் நிம்மதி ஏதுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகான வரிகள் பாருங்களேன். நாம் நினைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம கடவுள் பக்கமே போக மாட்டோம் இல்லையா? நம்மளுடைய நிம்மதிகள்லாம் தேடி தான் நம்ம கடவுள்கிட்ட போகிறோம். அது அந்த வரிகளில் எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள். நீங்கள் நடப்பதையே நினச்சிட்டு இருந்துச்சிங்கன்னா நிம்மதி ஏதுமில்லை. இதுவும் பாருங்களேன், நீங்கள் ஒரு செயல் நடந்துருச்சு, அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்? நிம்மதியை தான் இழப்போம் இல்லைங்களா? ஆனால் அந்த நடந்து முடிஞ்ச செயல் உங்களுக்கு திரும்ப வருமா நீங்கள் கவலைப்படுறதுனால? இல்லை தானே? அப்போ அதை கவலைப்பட்டு நம்ம என்னங்க செய்ய போகிறோம்? ஒரு செயல் நடந்துருச்சு, நீங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் ஃபுல்லும் சாப்பிடலை, எதுவுமே செய்யலை, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கீங்க கவலைப்பட்டுக்கிட்டு. அப்போ நீங்கள் நடந்து முடிஞ்ச செயல் திரும்ப உங்களுக்கு கிடச்சிருமா கவலைப்பட்டதுனால? யோசிச்சு பாருங்களேன். இல்லை தானே? இது மாதிரி நிறைய கவலைகள்ங்க, நிறைய பலவிதமான கவலைகள் அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் கவலைகளுக்கு மெயினான காரணமாக இருக்குது. எதிர்பார்ப்பு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கவலையே இல்லாமல் இருக்கலாங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்பால் தான் புலம்பி தள்ளுவாங்கங்க. என்னுடைய கணவர் எனக்கு இது செய்கிறதில்ல, நான் இப்படி எதிர்பார்த்தேன், இப்படி இருந்துச்சு, எங்கள் மனைவி இப்படி இதை எதிர்பார்த்தேன், இப்படி செய்யலை. இதை மாதிரி கவலைகள் தான் அதிகமாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் 50 வயசு வயதானவங்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புலம்பல்லாம் பார்த்தீங்கன்னா, என் பையனை நான் எப்படிங்க வளர்த்தேன், இருக்கிற சொத்தெல்லாம் அழித்து வளர்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தாங்க நான் அன்பை கொடுத்து வளர்த்தேன், இப்படி ஊட்டி வளர்த்தேன். ஆனால் இப்போ என்னை கவனிக்காமல் போயிட்டாங்க, ஒய்ஃபோட போயிட்டாங்க, என்னை கவனிக்கவே இல்லைங்க, என்ன நல்லா இருக்கியான்னு கூட கேட்குறதில்ல. இதை மாதிரி புலம்புற என்னோட பேரை நிறைய பேர் பார்த்துருக்கோம். என்னை மருமக என்னை மதிக்கிறதே இல்லைங்க, எனக்கு தேவைகளை செஞ்சு கொடுக்குறதே இல்லைங்க, எனக்கு எப்படியே இருக்கீங்களன்னு கூட கேட்குறதில்ல. இதை மாதிரி புலம்புவர்களை நிறைய பார்த்துருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா எதிர்பார்ப்பு தான். நீங்கள் அன்பை கொடுங்க, அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க, அள்ளி கொடுங்க. ஆனால் அந்த அன்பை எதிர்பார்த்து கொடுக்காதீங்க. திரும்பி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் கொடுக்குற அன்பு வேஸ்ட்டுங்க. அன்பு உங்களால் கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அன்பு கொடுங்க. ஆனால் நீங்கள் நம்ம பின்காலத்தில் நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது பண்டமாற்றம் ஆயிடும் இல்லைங்களா? அன்பில் பண்டமாற்றம் இருக்கக்கூடாது. உங்களுடைய அன்பை நீங்கள் முழுசாக அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அது திரும்பி வருதா வரலையா அப்படிங்கிற கேள்விக்கே இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேங்க, ரொம்ப தெளிவான முடிவோடு இருப்பாங்க. பிள்ளைங்களாம் அழகாக படிக்க வச்சு அழகாக செட்டில் பண்ணிவிட்டு தனியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தனியாக வச்சுருவாங்கங்க. நீங்கள் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க, அப்படி தான். ஏன்னா நீ எதுவும் எனக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுதாங்க உண்மை.
நம்ம எதிர்பார்க்கறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய உடலை வருத்தி நம்மளுடைய பொருள்லாம் எல்லாத்தையும் செலவழித்து ஃபுல்லாக அர்ப்பணிச்சுட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு நம்மளுக்கான காலங்களையும் நம்ம ஒதுக்கி நம்ம உடம்புலையும் பார்த்துக்கிட்டு நம்ம மனசையும் தூய்மையாக வச்சுக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம்னா அந்த நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தேவை இருக்காது அப்படிங்கிறது தாங்க உண்மை. அப்போ வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் உங்களுடைய உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உங்களுடைய மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நான் உன்னை படிக்க வச்சிட்டேன்பா, வேலைக்கு போக வச்சுட்டேன், நீ உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, நீ நிம்மதியாக இரு, நீ நிம்மதியாக நல்லா இருந்தினாலே எனக்கு போதும், நீ நான் எங்கேயோ இருந்துட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் பாதி பேர் இந்தமாரி புலம்பல் வாதிகளாகவும் இருக்கிறாங்க. இந்த புலம்புறதுனால அவங்க பையன் நீங்கள் வந்து கவலைப்பட்டு 4 பேர்கிட்ட புலம்பி நீங்கள் அதையே என் பையன் பார்க்கல, என்னை பையன் கவனிக்கலன்னு புலம்புறதுனால உங்கள் பையன் திரும்பி வந்து உங்களை கவனிக்க போகிறாரா? இல்லை. அதுக்கு நீங்கள் உங்களோட நீங்கள் எப்படி சரி பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப்பை இதுக்கு மேலே நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்ல. உங்கள் குழந்தைங்களையோ உங்கள் மருமகளையோ உங்கள் உற்றார் உறவினர்கள் கவனிக்கலையோ அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய லைஃப் சந்தோஷத்தை நீங்கள் தவற விட்டுறீங்க, இப்போ வாழ்க்கையை வாழாமல் விட்டுறீங்க இல்லைங்களா? அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான கவலை இருக்குதுங்க. அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னா, சில பேர் எதிர்கொள்ளவும் செய்கிறாங்க. ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் நிறைய நடக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸு 10 பேர் சேர்ந்தாலோ இல்லை ஆஃபீஸில் உள்ள கொலீக்ஸ் நிறைய பேர் சேர்ந்தோ இல்லை ஒரு இடத்துல உறவினர்கள்கிட்ட யாரோ இருக்குது, யாரையும் ஒருத்தரை வச்சு டார்கெட் பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணுறது, சிரிக்கிறது, அவங்களுடைய குறைகளை சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக கேட்டோம்னா இது நான் சும்மா ஜாலியாக தான் பண்ணினேன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஜாலிங்க, ஆனால் அதை அனுபவிக்கிறாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்களா? இல்லை. இதை சில பேர் அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ பண்ண அவங்க கிண்டல் பண்ண அமைதியாகவே இருப்பாங்க. நீங்கள் எப்போ ரியாக்ஷன் நீங்கள் பண்ண அதனுடைய கிண்டல் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ரியாக்ஷனே பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ அவங்க மூக்கு உடைப்பட்டு திரும்பி போவாங்க. அப்போ நாம் ரியாக்ஷன் பண்ணாமல் இருந்து அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம் இல்லைங்களா? இது ஒரு வகையான டைப்பான இதுவும் இருக்குதுங்க. அது மாதிரி இன்னொன்று தாங்க சொல்லுவாங்க, இடும்பைக்கு இடும்பை. மனசை தடமாக்கிட்டு நம்ம உறுதியாக இருந்தோம்னா வாழ வழியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க இது. அப்புறம் இன்னொரு வகையான கவலை இருக்குங்க, சுய பரிதாபம், சுய பச்சாபிதப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அதாவது தன்னுடைய உடல் உபாதைகளை, கையை வலிக்குது, காலை வலிக்குது, என்னால் வேலையே செய்ய முடியல, இன்றைக்கி ஃபுல்லும் நான் எவ்வளோ வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் வீட்டுக்கு வரும் பொழுதே அவங்களுடைய பிராணத்தை பாடிக்கிட்டே இருக்கிறது. மனைவி வீட்டுக்கு வந்ததும் கணவன் வந்து எனக்கு என்னால் இப்படி முடியல, நான் இப்படி வெளியில் போனேன், எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னு புலம்பி தீர்த்து அப்படியே பண்ணுறது. ஏன்னா அவங்கள ஐயோ பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளே மனைவி, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளே கணவன் அப்படின்னு சுய பச்சாதப்படணும், பரிதாபப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மகள்கள்கிட்ட தன்னோட குறைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு மூச்சு விட முடியல, என்னால் நடக்க முடியல, நான் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன். இதெல்லாம் காரணம் என்னென்னா அவங்கள்ட்ட உள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை தான். நம்மளை வந்து நம்ம உயர்வாக நினச்சோன்னு வச்சிங்களேன், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளை உயர்வாக நினைக்க முடியுதோ நம்ம அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம உயர்வாக நினச்சோன்னு வச்சிங்களேன். இதுமாதிரி இந்த சுய பச்சாப்தம் வந்து எதிர்பார்க்காம இருக்கும். நிறைய பேர், சில பேர் நம்ம பார்க்க போகணும் அப்படின்னா கூட பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கவலைகளை வந்து அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. உலகத்தில் அவங்க மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டப்படாதவங்க யாருமே இல்லைங்க, கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? இதுதான் மயக்கமா தயக்கமா அப்படின்னு கூட கண்ணதாசன் ஒரு பாட்டு இருக்கும். அதில் இந்த ஒவ்வொரு வரிகளுமே அதில் நல்லா அழகாக அதில் சொல்லியிருப்பாருங்க. வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதிகமாக புலம்புறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் சின்ன விஷயத்தை புலம்பி தீர்த்து பெரிய விஷயமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு கேன்சர் இருக்கும், பெரிய நோய் இருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அந்த வீட்டில் அவங்க ஹார்ட் அட்டாக் வந்தது, அவங்களுக்கு சர்ஜரி பண்ணது எதுவுமே வெளியிலே தெரியாது. அவ்வளோ அமைதியாக அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு அவங்க நல்லா போல்டாக சீக்கிரம் ஃபேஸ் பண்ணிவிட்டு வெளில போயிட்டு அழகாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் கேன்சர் இருக்குங்கிறதே வெளியிலே சொல்லாமல் அவங்க குடும்பத்தை அடுத்தடுத்து வேலையில் பார்க்குற பெண்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப போல்டாக தைரியமாக
அதை சொல்றதுனால என்னங்க கிடைக்க போகுது அவங்களுக்கு? அந்த கேன்சர் திரும்பி போயிடவா போகுது? இல்லை புலம்புறதுனாலையோ, இல்லை கவலை பண்ணுறது, அதை ஃபேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் சில பேர் கை கால் வலிக்கு அவ்வளோ புலம்பி பெரிய உலகத்துலேயே அவங்க தான் கஷ்டப்படுற மாதிரி புலம்புறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் தாங்க வந்து ஒரு மனிதனை வந்து மேம்படுத்துறதுக்கு நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பிறரை பார்த்தாலே அந்த அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் நல்லா இல்லை, யார் கஷ்டப்படுறாங்க, யார் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்க முடியாதுல்ல. அவங்க தான் தீர்மானிக்கணும். அவங்க எப்படி பேஸ் பண்ணிட்டு வெளியில் வர்றாங்கங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கணும் இல்லையா? அழகா பாடி இருப்பாரு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணதாசனுடைய பாடல்கள்லாம் கேட்டோம்னா நம்மளுடைய கவலைகள்லாம் பறந்து போயிட்ட மாதிரி இருக்குங்க. அப்படி அழகான வரிகளாக அவர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? அதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா பிறருக்கு கவலை கம்மி, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு ஏன் இப்படி இருக்கான், நம்ம நல்லது தானே செய்கிறோம், நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கவலைகள் அப்படின்னு புலம்புவாங்க. அதுக்கு தான் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்கங்க. இவங்கெல்லாம் புலம்புறதெல்லாம் பார்த்துட்டு கடவுளே ஒரு சமயம் ஆதங்கம் பட்டுட்டு ஆத்திரமாயிட்டு அவர் அசிரடி மாரி சொல்லுவாராம், யாராருக்கெல்லாம் கவலை அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் உங்கள் கவலையை போக்கணும்னா நாளைக்கு காலையில் கோயிலுக்கு 6 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. 6:30 மணி போல் விளக்கு கரண்டெல்லாம் நின்றுடும், வெளிச்சம் இருக்காது. நீங்கள் உங்களுடைய கவலைகளை வச்சுட்டு உங்களுக்கு யாருக்கு கவலை கம்மியாக இருக்கோ அந்த கவலையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாராங்க. இவங்களும் அதே மாதிரியே கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்பி கோயிலுக்கு போவாங்களாம். அதுமாரியே கரண்ட் நின்றுடுமாங்க. இவங்க கவலைகளெல்லாம் தூக்கி வச்சுட்டு வேறு கவலைகளை யாருக்கு கவலை கம்மின்னு இவங்க நினச்சி ஆதங்கப்பட்டு இருந்தாங்களோ அவங்க கவலையை எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்களாம். பார்த்தா இந்த மூட்டையை விட அந்த மூட்டை பெரிய மூட்டையாக இருக்குமா. அப்போ தான் யோசிச்சுட்டு ஐயோ இந்த மூட்டையில் உள்ளதே நம்மளுக்கு என்னென்ன கவலைகள் நம்மளுக்கு தெரியும், அந்த மூட்டை பெரிய மூட்டையாகவும் இருக்கும், அதுக்குள்ளே என்ன கவலை இருக்குன்னே தெரியாது, இது பெரிய பெரிய கவலையாக வந்து நம்மளை அதுக்கு மேலே பழியாக்கிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்படின்னு இருப்பாங்களாம். வெளிச்சம் வந்ததும் பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க கவலையை அவங்கவுங்க கையிலேயே வச்சுட்டு இருப்பாங்களாம். இப்படி தாங்க கவலைங்கிறது நாமளாக மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. கண்ணதாசன் இன்னொரு பாட்டு கூட அழகாக பாடியிருப்பாருங்க. அதாவது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அப்படிதாங்க இந்த கவலைகளுக்கான உள்ள பாட்டு தான் இதுவும் இல்லைங்களா? இதெல்லாம் எவ்வளோ இந்த பாடல்கள்லாம் எவ்வளோ ஒரு தத்துவம் அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்களேன். கண்ணதாசன் வரிகள்னால் கண்ணதாசன் வரிகள் தாங்க. நம்ம இந்த கவலைகளை போக்குறதுக்கு இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க. 1 நம்மளுடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளுதல், 2வது சகித்து கொள்ளுதல், 3வது நம்மளோட அறிவுபூர்வமாக செயல்படுதல். இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுலேருந்து வெளியில் வரத்துக்கான ஸ்டெப்ஸ்களை எடுத்துக்கிறது. இதுதாங்க இந்த 3ம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம கவலைகள் வந்து நம்மளை விட்டு தூரமாக போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதுமாரி கவலைகளை தீர்க்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 வகை இருக்குங்க. 4 வகை என்னன்னா, அதாவது அனுபவித்தே தீர்த்தல், 2வது தள்ளி போடுதல், 3வது உடனடியாக தீர்த்தல், 4வது அலட்சியப்படுத்துதல். இந்த 4 இருக்குதுங்க. 4 வகையான கவலையில் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளுக்கு அனுபவித்தே தீர்த்தல்ங்கிறதுல வந்து நம்மளுக்கு என்னதெல்லாம் உள்ளடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பு, ஒரு உறவினர்கள் இறப்பு, அது வந்து நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலுமே அதை அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லைங்களா? அதுலேருந்து வெளியில் மீண்டு வர்றதுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். அதுதான் அனுபவித்தே தீர்த்தல் அப்படிங்கிறது. அது வேறு வழியே இல்லை. இருந்தாலும் அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு நிறைய பண்ணணும். ஆனால் நம்ம பிறருக்கு போய் ஆறுதல் சொல்கிறோன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் அந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி நிறைய பண்ணுறோம்ல, அதை பண்ணாமல் அமைதியாக இருந்தாலே போதும். சில பேர் நம்ம ஆறுதல் சொல்கிறோன்னு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வருவாங்க. சின்ன சின்ன விஷயம், இதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருந்தா அவங்கள சரி பண்ணியிருக்கலாம், நீங்கள் இப்படி பண்ணாமல் விட்டுட்டீங்க, இப்படி பண்ணாமல் விட்டுங்கன்னு சொல்லி அவங்களுடைய கஷ்டத்தை அதிகப்படுத்துறது. அதை மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஆறுதலே சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தீங்கனாலே அவங்களே தேடி வந்துடுவாங்க இல்லைங்களா? இதுதான் அனுபவித்தே தீர்த்தல். அது வந்து நீங்கள் வெளியிலே வந்துட்டாலும் அந்த ஒரு பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது அனுபவிச்சு தான் ஆகணும்.
அது வந்து அந்த கவலையிலேருந்து மறக்க நம்ம வேறு வேலைகளில் ஈடுபட்டு அதுலேருந்து வெளியில் வரலாம். அதுதான் ஒன்று. இன்னொன்று அலட்சியப்படுத்துதல், அலட்சியப்படுத்தி தீர்த்தல். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது அலட்சியப்படுத்தி தீர்த்தல் அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த கவலையை ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் லேட் ஆகுது, இதெல்லாம் மற்றவர்களால் நம்மளை கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள். அதை வந்து கேட்டு கேட்டு நம்மளை தொல்லை பண்ணுவாங்க. கல்யாணம் நடக்கலையான்னு சொல்லி தொல்லை பண்ணுவாங்க. இதை மாதிரி ஒரு வேலை கிடைக்கலன்னா அதை கேட்டு கேட்டு தொல்லை பண்ணுறது, இதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு விட்டுடலாம். அதை நம்ம வந்து அது கேட்குறத வந்து அதில் நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டு நம்ம அதை போட்டு ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு இருக்காமல் அலட்சியப்படுத்திடுறது. அலட்சியப்படுத்திட்டு அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு வந்து இதை அலட்சியப்படுத்தி தீர்க்கிறது. அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போட்டுன்றவெல்லாம் இல்லை, அவங்க சொல்கிறவங்களேருந்து நம்ம ஒதுங்கி இருக்கலாம் இல்லையா? இதை அலட்சியப்படுத்தி தீர்ப்புறது. இன்னிப்போ ஒன்று தள்ளி போடுதல். இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, இல்லை மாப்பிள்ளைக்கு பெண்ணு பார்க்குறாங்கன்னா அது அமையாது, வேலை கிடைக்காது. இதெல்லாமும் அதை நினச்சி நம்ம ஐயோ கல்யாணம் நடக்கலையே, எல்லோரும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அதை தள்ளி போடுறது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு அந்த கவலைகளை விட்டுட்டு வேறு இதில் ஈடுபட்டுட்டோம்னா நிறைய பேர் கேட்பாங்க தான். உலகம் கேட்கும், வெளியில் கேட்கும், கேட்குறதுக்காகவே ஒரு உலகம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு தள்ளி போடலாம். அந்த விஷயத்தை பற்றி இப்போ யோசிக்காமல் நீங்கள் வேறு செயலில் ஈடுபட்டுட்டு அதுக்கு பிறகு கூட காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டு அந்த கவலையிலேருந்து நம்ம வெளிவரலாம் இல்லைங்களா? அடுத்து உடனடியாக தீர்த்தல்னு சில கவலைகள்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு சொத்து பிரச்சனை அப்படின்னா அதை உடனடியாக தீர்க்கலாம் இல்லைங்களா? அதை உடனடியாக நம்ம தீர்த்துடலாம். இல்லை இப்போ வந்து ஒரு நோய் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அந்த உடனே ஆப்ரேஷனை பண்ணி அதெல்லாம் அந்த உடனே நம்ம தீர்த்துக்க உள்ளபடிய கவலைகள். இப்போ ஒரு கடன்காரன் ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னா அதில் எதையாவது ஒரு சொத்தை விற்றுட்டு கூட அந்த கடனை அடைச்சிடலாம். ஏன்னா நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சொத்தை விற்றுட்டு அந்த கடனை அடைச்சிடலாம். இதெல்லாம் சில பேர் வீட்டை விற்றாதான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னா அந்த வீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? மகிழ்ச்சி தானே முக்கியம். அதனால் பசங்களுக்கு பிரித்து கொடுத்துடலாம். எனக்கு பிறகு தான் இந்த சொத்து மற்றவங்களுக்கு அப்படின்னு இருந்தீங்கன்னா அதில் நிம்மதியே இருக்காது, கவலைகள் தான் இருக்கும், குழந்தைங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அதை பிரித்து ஆரம்ப காலத்திலே உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுட்டு மற்றவங்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியிடலாம். இதெல்லாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள். நோயிலேருந்து நம்ம மருந்து சாப்பிட்டு அதுக்கான செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சி அது வெளியில் வர்றது. இதை மாதிரி இந்த 4 விதமான அந்த கவலைகளையும் நம்ம தீர்க்கறதுக்கான வழிகளும் இருக்குதுங்களாங்க. இப்படியும் இருக்கலாம். இன்னொரு சின்ன வரி, அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, அதை நான் சொல்கிறேன். கடைந்த காலம் உடைந்து போன பானை, நிகழ்காலம் கையில் உள்ள வீணை, எதிர்காலம் மதில் மேல் பூனை. இதை பாருங்களேன். கடந்த காலம் வந்து ஒரு உடஞ்சி போன பானை, அதை ஒட்டே வைக்க முடியாது. உடஞ்சது தான், தூக்கி போட்டுட்டு வெளியில் வந்துடணும். என்ன கவலைகளோ நடந்து முடிச்சதை தூக்கி போட்டுட்டு நடந்த நிகழ்ச்சிகளை தூக்கி போட்டுட்டு வந்துடணும். எதிர்காலங்கிறது மதில் மேல் பூனை தான். இப்படியும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அதை பற்றி நம்ம அதை கவலைப்படக்கூடாது. நிகழ்காலங்கிறது கையில் இருக்கிற வீணை, அதை மீட்டணும். அதை விட்டுட்டு நம்ம கையில் சும்மா வச்சுக்கிட்டே அந்த வீணை வச்சுட்டு இருந்து என்ன பண்ண போகிறோம்? சந்தோஷம் இப்போ உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும், சந்தோஷத்தை அனுபவித்து பார்க்கணும். அப்போ நாம் இதை 3யுமே ஃபாலோ பண்ணணும். புரியுங்களா? வினாடியிலேருந்து சந்தோஷமாக இருக்கணும், இந்த நிமிடத்துலேருந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா வேலை கிடச்சா அதுலேருந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகிட்டுங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அப்புறம் எனக்கு கவலை, நாங்கள் ஜாலியாக இருப்பாங்க. என் பெண்ணு குழந்தைய பெற்றுட்டுனா அதுக்கு பிறகு ஜாலியாக இருப்பாங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதெல்லாம் நடக்கிறபடி நடக்கும். நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து வீணாக்காதீங்க, நீங்கள் பாட்டில் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை. நாம் கவலைகளை தள்ளி வைத்துவிட்டு வாழ்க்கையை வாழ பழகுவோம். நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்கொள்வோம், சகித்து கொள்வோம், அதற்கான தீர்வை காண்போம். இதுதான் கவலைக்கான வழி. நன்றி, வணக்கம்.